தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்களுக்கு அரசிடம் உதவி கேட்டு ஒரு சிறிய விண்ணப்பத்தை வைக்கிறோம். இப்போது பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிகிற இந்த காலகட்டத்தில் அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக திரைப்பட தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கிறோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் ஏறக்குறைய 2 வருடங்களுக்கு மேலாக மிக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள திரைப்பட தொழிலாளருக்கு அரசின் நல உதவி ஏதாவது வழங்கப்பட வேண்டும் என்பதை முதல் கோரிக்கையாக வைக்க இருக்கின்றோம். அதுபோல் அரசு நமக்கு நாமே திட்டத்தின் கீழே அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழே திரைப்பட தொழிலாளர்களுக்கு வீடு கட்டித்தரணும் ஒரு கோரிக்கையை வைக்க இருக்கிறோம். இப்போ ஏறக்குறைய 30 லட்சம் வீடுகளை கட்டுவதற்கான அரசு ஒரு கொள்கை திட்டம் வச்சிருக்காங்க. அதில் எங்கள் தொழிலாளர்களுக்கு ஏறக்குறைய 25,000 தொழிலாளர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 5,000 தொழிலாளர்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டுமாய் அரசை கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறோம். அன்புடையர் வணக்கம். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் பெப்சி என்று அழைக்கப்படுகின்ற தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் அகில இந்திய திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்புடன், அதாவது ஐஃபெக்குடன் இணைந்த சம்மேளனம் ஆகும். ஐஃபெக் கூட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ள வெஸ்டர்ன் ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் மும்பை ஃபெடரேஷன், ஈஸ்டர்ன் ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் கொல்கத்தா ஃபெடரேஷன், ஆந்திர பிரதேஷ் ஃபெடரேஷன், கர்நாடகா ஃபெடரேஷன், கேரளா ஃபெடரேஷன் ஆகிய சம்மேளனங்கள் இணைக்கப்பட்டுள்ள சங்கங்கள் மற்றும் பெப்சி சம்மேளனத்துடன் இணைக்கப்பட்டுள்ள சங்க உறுப்பினர் இவர்களுடன் மட்டும் இணைந்து பணிபுரிவதென்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக சுமூகமாக இந்திய திரைப்படத்துறையில் பணிபுரிந்து வருகின்றோம். மேற்குறிப்பிட்டுள்ள 5 ஃபெடரேஷன் அல்லாமல் பெப்சி, அதாவது தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தில் இணைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம், தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் தொகுப்பாளர் சங்கம், தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கம், தென்னிந்திய திரைப்பட மற்றும் டிவி கலை இயக்குனர் சங்கம், தென்னிந்திய திரை டிவி ஒப்பனை கலைஞர்கள் மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட டிவி தையர் கலைஞர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பு நிர்வாகிகள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட டிவி தயாரிப்பு உதவி நிர்வாக ஊழியர்கள் சங்கம், திரைப்பட மற்றும் டிவி வெளிப்புற லைட்மேன் சங்கம், தமிழ்நாடு சினி டெலிவிஷன் அவுட்டோர் யூனிட் டெக்னீஷியன் யூனியன், சவுத் இந்தியா சினி அண்ட் டிவி அவுட்டோர் யூனிட் டெக்னீஷியன் யூனியன், சவுத் இந்தியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் சங்கம், தென்னிந்திய திரைப்பட புகைப்பட கலைஞர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர்கள் சங்கம், திரைப்பட இசை கலைஞர்கள் சங்கம், தமிழ்நாடு திரைப்பட தொலைக்காட்சி நடன கலைஞர்கள் மற்றும் நடன இயக்குநர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்படம் மற்றும் டிவி சண்டை இயக்குநர்கள் சண்டை கலைஞர்கள் சங்கம், தென்னிந்திய சினி டிவி செட்டிங் ஒர்க்கர்ஸ் சங்கம், தென்னிந்திய வெண்திரை நடிகர் சங்கம், சினி ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன், தென்னிந்திய திரைப்படம் மற்றும் டிவி வாகன ஓட்டுநர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட நலவாக ஊழியர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட மகளிர் ஊழியர் சங்கம் என்று 24 சங்கங்கள் இந்த ஃபெடரேஷன் இணைக்கப்பட்டுள்ளன. அதாவது பெப்சியில் இணைக்கப்பட்டுள்ள மேற்கண்ட 24 சங்கங்களுடனும் மற்றும் ஆல் இந்தியா ஃபெடரேஷன் இணைக்கப்பட்டுள்ள, அதாவது ஐஃபெக்கில் இணைக்கப்பட்டுள்ள வெஸ்டர்ன் ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன், ஈஸ்டர்ன் ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன், தெலுங்கு ஃபெடரேஷன், கர்நாடக ஃபெடரேஷன், கேரளா ஃபெடரேஷன் ஆகிய மேற்கண்ட சம்மேளனங்களுடனும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தில் இணைக்கப்பட்டுள்ள மேற்கண்ட சங்கத்துடன் மட்டுமே இணைந்து பணிபுரிவது என்று ஏகமனதாக தீர்மானம் இயற்றப்பட்டுள்ளது. இதில் குறிப்பிடாத எந்த ஒரு சங்கமோ அல்லது சம்மேளனமோ
தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துடன் இணைந்து பணியாற்ற எந்த கோரிக்கையும் விடுக்கவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே மேலே குறிப்பிட்டுள்ள சம்மேளனங்கள் மற்றும் பெப்சியுடன் இணைக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட சங்கங்கள் மற்றும் பெப்சி உறுப்பினர்கள் பணியாற்றுவார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பூமிகா அறக்கட்டளைக்கு, அதாவது இயக்குனர் மணிரத்னம் ஜெயேந்திரர் வழங்கிய 11,000 தொழிலாளர்களுக்கு ஐசிஐசிஐ பேங்க் கார்டுமாக இது 6வது மாதமாக அவங்களுக்கு உணவுப் பொருட்கள் வாங்க ஏறக்குறை 1,500 ரூபா மாதம் இது வரைக்கும் வழங்கி வந்திருக்காங்க. அவங்களுக்கு எங்கள் இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தொழிலாளர் சம்மேளன சார்பில் தெரிவிச்சுக்கிறோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் பூமிகா அறக்கட்டளை நிறைய தொழிலாளர்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்குன்னா அது மிகையாகாது. அது மிகப்பெரிய உண்மை. 11,000 ஏறக்குறைய 11,000 தொழிலாளர்களுக்கு மாதம் 1,500 ரூபாய்க்கான ப்ரொவிஷன்ஸ் வாங்கிறதுக்கு உண்டான உதவியை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இதயமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம மெம்பர்ஸுக்கு இ-பைக் ஸ்கூட்டரை கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். அது கொரோனாவால் அது தள்ளி வந்துட்டுருக்கு. இது இப்போ தான் செட் பண்ணியிருக்காங்க. அது வருகின்ற தீபாவளிக்குள்ளே பைக்கை கொடுக்குறோன்னு சொல்லி இப்போ தான் டெபாசிட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ தான் அன்லோட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் எங்கள் நன்றியை தெரிவித்துக்கிறோம். பத்திரிகையாளர்களும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, திரைப்பட தொழிலாளர் மேலே கருணை காட்டி எங்களுடைய கோரிக்கைகளை அரசுக்கோ மற்ற சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கோ எடுத்து செல்ல உதவி செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.